ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸ்ரீநிவி கதைக்களத்துக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே நம்ம பீர்பால் அக்பர் பீர்பால் கதைகளை மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். உள்ளங்கையில் முடி முளைக்காத காரணம் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் அக்பர் பீர்பால் கதைகளை நம்ம இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். குட்டீஸ், பார்க்கலாமா? ஒரு நாள் அரசவையில் வைத்து பீர்பால், எனக்கு ஒரு சந்தேகம், தெளிவுபடுத்த வேண்டும். பொதுவாக உள்ளங்கையில் முடி முளைப்பதில்லையே, இதன் காரணம் என்ன என்று கூற முடியுமா என்று கேட்டார் சக்கரவர்த்தி. சக்கரவர்த்திங்கிறது யாரு? அக்பர். இந்த கேள்விக்கு நிச்சயமாக பீர்பால் பதில் கூற முடியாமல் திண்டாட போகிறார் என்று பீர்பாலின் மீது பொறாமை கொண்டவர்கள் எண்ணி மகிழ்ச்சி அடைந்தார்கள். பொறாமை கொண்டவர்கள் யார் அப்படின்னா, பீர்பாலுடைய, அதாவது அக்பருடைய அரசவையில் அமைச்சர்கள் இருப்பாங்க இல்லையா, அந்த அமைச்சர்கள் தான் பொறாமை கொண்டவர்கள். பீர்பாலை தாண்டி இருக்கிற மற்ற அமைச்சர்கள். பீர்பாலும் அக்பரும் ரொம்ப ஒரு நெருங்கின ஒரு நட்புடன் பழகுனதை அவங்க சொந்தக்கார அமைச்சர்களுக்கே, அவங்க இனத்தவருக்கே பிடிக்காமல் இருந்தது. அவங்க தான் பொறாமை கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அந்த பொறாமைக்காரர்கள் அனைவரும் மகிழ்ச்சி அடைந்ததை கண்டதும் புன்னகையுடன் பீர்பால் பதில் கூறினார். அரசே, தாங்கள் வரையாது கொடுக்கும் வள்ளலாயிற்றே. இவ்விதமாக தங்களை நாடி வருவோர்க்கெல்லாம் கொடுத்து கொண்டே இருப்பதால் தான் தங்கள் கைகளில், அதாவது உள்ளங்கையில் முடி முளைக்கவில்லை என்றார் பீர்பால். இவ்விதம் பீர்பால் கூறியது கேட்டு அவர் மகிழ்ச்சி அடையவில்லை. பொதுவாக ஏன் உள்ளங்கையில் முடி முளைக்கவில்லை என்று கேட்டால், இவர் நமக்கு ஏன் முடி முளைக்கவில்லை என்ற எண்ணமுடன் கேட்டதாக எண்ணி பதில் கூறுகிறாரே என்று எண்ணியவராய் பீர்பாலிடம் அந்த கேள்வியை வேறு விதமாக கேட்டார். சரி பீர்பால், நான் அனைவருக்கும் அள்ளி அள்ளி கொடுப்பதால் என்னுடைய உள்ளங்கையில் முடி முளைக்கவில்லை என்று கூறுகிறாய். அது சரி, உன்னுடைய உள்ளங்கையிலும் முடி முளைக்கவில்லையே, ஏன் என்று கூற முடியுமா என்று கேட்டார். இவ்விதமாக பீர்பாலிடம் கேட்டதும் பீர்பாலால் பதில் கூற முடியாமல் திகைத்து போகிறார் என்றெண்ணிய அந்த பொறாமைக்காரர்கள் மகிழ்ச்சியுடன் காணப்பட்டார்கள். சக்கரவர்த்தி அவர்களே, தாங்கள் மனம் மகிழ்ந்து தரும் பரிசுகளை அனைத்தையும் நான் மகிழ்வுடன் பெற்றுக்கொள்கிறேன் அல்லவா? இவ்விதம் அடிக்கடி பரிசுகளை பெறுவதால் தான் என்னுடைய உள்ளங்கைகளிலும் முடி முளைக்கவில்லை என்றார் பீர்பால் புன்னகையுடன். எப்படியோ சமாளித்து விட்டார் என்று எண்ணினார்கள் அந்த பொறாமைக்காரர்கள். அது சரி பீர்பால், நீ என்னிடம் அடிக்கடி பரிசுகளை வாங்குவதால் உன் உள்ளங்கையில் முடி முளைக்கவில்லை என்று கூறிவிட்டாய். இருக்கட்டும், நமது மற்ற அமைச்சர்களுக்கும் உள்ளங்கையில் முடி முளைக்கவில்லையே, இதற்கு காரணம் என்ன என்று கூற முடியுமா என்று கேட்டார். இந்த கேள்விக்கு நிச்சயமாக பீர்பாலால் பதில் கூற முடியாமல் திண்டாடப் போகிறார் என்று எண்ணினார்கள் அவர்கள். ஆனால் பீர்பாலோ புன்னகையுடன் பதிலளித்தார். சக்கரவர்த்தி அவர்களே, தாங்கள் என்னை உள்ளன்புடன் பாராட்டி ஒவ்வொரு முறையும் பரிசளிக்கிறீர்கள் அல்லவா? இதை பார்த்து பொறாமை கொண்டவர்களாய் தங்கள் உள்ளங்கைகளை ஒன்றோடு ஒன்றாக வைத்து அழுத்தி தேய்ப்பதால் இவர்களுடைய உள்ளங்கைகளிலும் முடி முளைப்பதில்லை என்று கூறினார். இவ்விதம் பீர்பால் கூறியதும் அவர்கள் அனைவரும் தலை குனிந்து காணப்பட்டனர். அவர்கள் வாய் திறந்து எதுவும் கூறவே இல்லை. உள்ளங்கையில் முடி முளைக்காத காரணத்தை பீர்பால் தன்னுடைய புத்திசாலித்தனத்தால் எந்த அளவுக்கு மன்னருக்கு புரிய வச்சிருக்காருன்னு பார்த்தீங்களா? அதாவது மன்னர் இது அன்பளிப்புகளை வாரி வழங்குவதால் அவர் கையில் முடி முளைக்கலைன்னு சொல்லியிருக்காரு. அதே சமயத்தில் நான் நிறைய உங்கள்கிட்ட பரிசுகளை பெற்றதால் என்னால் என் கையில் ஏன் உள்ளங்கையிலையும் முடி முளைக்கலை அப்படின்னு சொல்லியிருக்காரு பீர்பால். அது மட்டும் இல்லை, மற்றவர்கள் கையில் ஏன் முடி முளைக்கலை அப்படின்னு கேட்டால், மற்ற அமைச்சர்கள் கையில் அவங்க நான் உங்கள்கிட்ட அடிக்கடி பரிசுகள் வாங்குறதுனால அவங்களால பொறாமையில் தாங்க முடியல, ரெண்டு கையையும் ஒன்றா வச்சு தேய்ச்சி அழுத்தி தேய்க்கிறதுனால அவங்க கைகள்லையும்
முடி முளைக்கல அப்படின்னு சொல்லிட்டு தம்முடைய புத்திசாலித்தனத்தால் இந்த உள்ளங்கையில் முடி முளைக்காத காரணம் அப்படிங்கிற ஒரு புத்திசாலித்தனமாக அவர் மன்னர் கேட்ட கேள்விக்கு புத்திசாலித்தனமாக அவர் பதில் கொடுத்துருக்கார். அதுதான் குட்டீஸ். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் குட்டீஸ்.